இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கப்பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை அப்படின்ற ஒரு படை வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு உருவாக்கி இருக்கு. நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றிருந்தாரு. அப்ப தமிழகத்தினுடைய முதல்வராக அவர் பதவியேற்கும் போது 3 முக்கிய திட்டங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெழுத்திட்டு இருந்தாரு. அதுல மிக மிக முக்கியமான திட்டம் பெண்கள் பாதுகாப்பு திட்டம். இதுல குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் அப்படின்றது நமக்கு பாலிட்டில பெண்கள் அதிகாரம் அப்படின்ற டாபிக்ல வரும். மெயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் சமூக பொருளாதார பிரச்சனை அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் அப்படின்றது கவர் ஆகும். இதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவியேற்றிருந்தாரு. திராவிட கட்சிகள் இல்லாம ஒரு புதிய கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்போது தமிழக அரசியல்ல வந்து பதவியேற்றிருக்கு. அதுல விஜய் அவர்கள் பதவியேற்றதும் அவருடைய முதல் கையெழுத்து ஓகேவா 3 முக்கிய திட்டங்களுக்கு கையொப்பமிட்டு இருந்தாரு. அதுல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி பாதுகாப்பு படை உருவாக்கம். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு உடனடியாக அரசாணை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அப்ப இந்த திட்டம் எதுக்கானது, இந்த திட்டம் எப்படி செயல்பட போகுது, யாருடைய தலைமையில செயல்பட போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. திட்டத்தினுடைய நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் நோக்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை உருவாக்கப்படும். அப்ப சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை யாருக்கானது அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்புக்கானது. ஓகே, பாருங்க, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு செய்தி தொடர்பு துறை அதே மாதிரி மக்கள் தொடர்பு துறை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த படையை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க, பாருங்க, இந்த படையை பொறுத்த வரைக்கும் நேரடியா வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலே செயல்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, பாருங்க, முக்கியமா இந்த திட்டங்கள் எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்பட போகுது அப்படின்னா பேருந்து நிறுத்தங்கள், அதே மாதிரி ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள், ஐடி நிறுவனங்கள், அதாவது பெண்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல இந்த திட்டங்களை முழு கண்காணிப்பு செய்ய போறாங்க. அப்ப பாருங்க, இந்த திட்டத்தின்படியான ஜியோ வந்து பாஸ் பண்ணிருக்க அரசு. ஓகேவா? அப்போ சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, பாருங்க, ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். காவல்துறையிலிருந்து இந்த ஜியோன்றது பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் பொருட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி பாதுகாப்பை உருவாக்குவதற்கான ஆணை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிட்டு இருக்காங்க. ஓகே, வெளியிட்டது வந்து பாத்தீங்கன்னா உள்துறை வெளியிட்டிருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா காவல் தலைமை இயக்குனர் இதோடைய படைத்தலைவர், ஓகேவா, காவல் தலைமை இயக்குனர் படைத்தலைவர் சென்னை அங்கிருந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகே, பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம். பாத்துக்கோங்க, பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உத்திகளை முதன்மையாக மற்றும் ஒற்றை இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு அதிரடி படை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபத்தில் உள்ள பெண்களுக்கு உதவிடும் வகையில் இப்படையின் இருப்பை வெளிப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மூலம் பெண்களுக்கு இடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இந்த சிறப்பு படை போதுமான ஆளுநர்கள் மற்றும் பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பாருங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பினை தொடர்ந்து மேலே படிக்கப்பட்ட தனது கடிதத்தில் காவல்துறை இயக்குனர் காவல் படை தலைவர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உத்திகளை முதன்மையாக கொண்டு ஒற்றை இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை வந்து உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல யார் யார் தலைமை அப்படின்றத பார்ப்போம். ஓகே, பாருங்க, இது எங்க செயல்படுது, இதுதான் ரொம்ப முக்கியம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து அதை வந்து கண்காணித்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்தி சுற்று காவல் பணிகளை மேற்கொண்டு குற்றச்சம்பவங்கள் வந்து நடைபெறாமல் தடுத்து பொது இடங்கள்ல பெண்களுக்கான பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குது. ரெண்டாவது பாருங்க, எங்கெங்கெல்லாம் செயல்பட போகுது அப்படின்னா பேருந்து நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அனைத்தும் அமைந்துள்ள இடங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் செல்லக்கூடிய மற்றும் நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் தங்கள் இருப்பை அதிக அளவில் வெளிப்படுத்த சட்டவிரோத செயல்பாடுகளை தடுத்தல் இது முக்கிய நோக்கமா இருக்கு. புகார்கள் மீது விரைந்த உரிய நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டு அவர்களது பாதுகாப்பு மற்றும்
நலனை உறுதி செய்வதுடன் இதர ஆதரவுகள் கிடைத்த வழிவகை செய்வது உள்ளிட்ட உதவிகளும் இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்வாங்க. சமூக நலத்துறை, கல்வித்துறை, அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட முகமைகளுடன் ஒருங்கிணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து பெண்களின் பாதுகாப்பு மேம்படுத்தும் பணிகளில் ஈடுபடுதல். அப்போ இதுல காவல்துறை, சமூக நலத்துறை, கல்வித்துறை, அதுக்கப்புறம் என்ஜிஓ எல்லாமே என்ன பண்ண போறாங்க, ஈடுபடுத்த போறாங்க. ஓகே பாருங்க, இப்ப இதுல சிங்கப்பெண் அதிரடி படை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட போது முதற்கட்டமாக காவல்துறை தலைமையகத்தில் பின்வரும் பணியிடங்களுக்கு நிர்வாக ஒப்பளிப்பு செய்து அரசு ஆணையிடுகிறது. சிங்கப்பெண் அதிரடி படை வந்து யாருடைய தலைமையில இயங்கும் கேட்பாங்க. மாண்புமிகு முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பிற்கு இயங்கும். இதான் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். அப்ப பாருங்க, ஐஜி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க, நம்பர் ஆஃப் போஸ்ட். ஓகேவா, ஐஜி தலைமையில ஒருத்தர். ஓகேவா, ஐஜி வந்து ஒருத்தர் இருப்பாரு அந்த படையில. அதே மாதிரி எஸ்பி ஒருத்தவங்க இருப்பாங்க. அடுத்து பாருங்கன்னா டிஎஸ்பி ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா, அப்ப பாருங்க இதன் அடிப்படையில தான் உருவாக்கப்பட போது. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஐஜி, அதுக்கப்புறம் எஸ்பி, டிஎஸ்பி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் எஸ்ஐ, இந்த ரேஞ்சில தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இதை உருவாக்க போறாங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த திட்டம் அப்படின்றது செயல்பட போது. தமிழக முதல்வருடைய ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஓகேவா, அவர் கையெழுத்திட்ட முதல் 3 திட்டங்கள்ல முத்தான ஒரு திட்டமா இந்த திட்டம் பார்க்கப்படுது. இது எங்கெங்க செயல்படுத்த போறாங்க அப்படின்றத கேட்பாங்க. அவருடைய முதல் கையெழுத்து இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு வரலாம்.